शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. श्री गुरुभ्यो नमः. शास्त्रदर्पणम् முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் 5வது அதிகரணம் தகராதிகரணம். அதுல பாதியாய் இருக்கு, மேல படிக்கிறோம். ஏஷ இதி ஆத்மா இதி ச ஏகவச்சன புல்லிங்க சப்தாபியாம் தத்ரூபேண உக்த ஆகாஷாபிதானஸ்ய நியாயத்வாச்ச. அதுல ஆரம்பிக்கும். சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்காக சொல்லலாம். இந்த சாந்தோக்கிய வாக்கியம் யதிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்மா தஹரோஸ்மின் அந்தராகாஷா அப்படிங்கிற வாக்கியம் இருக்கே, இது இந்த விஷயம். இந்த வாக்கியத்தை பத்தி விசாரம் பண்றார். இந்த வாக்கியத்துல 2 விதமா இங்க விசாரம் பண்றார். 2 விதமா அப்படின்னு சொன்னா, இங்க தஹரோஸ்மின் அந்தராகாஷா தஸ்மின் யதந்த ததன்வேஷ்டவ்யம் தத்வாவ விதிஜாசிதவ்யம் அப்படின்னு மேல் கொண்டு போகுது. அங்க அந்த தஹராகாசம்னு ஒண்ணு சொல்லப்பட்டது, அதை உபாசிக்கணுமா அல்லது அதுக்குள்ள தஸ்மின் யதந்தகான்னு சொல்லி தஹராகாசத்துக்கு உள்ள எது இருக்கோ அதை உபாசிக்கணுமா அப்படின்னு ஒரு விசாரம். இன்னொரு விசாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தஹராகாசம்னு ஆகாச சப்தத்தால சொல்லப்படுறது பூதாகாசமா அல்லது பரமாத்மாவா, இப்படியாக 2 விதமான விசாரம் இங்க இருக்கு. முன்னாடி அவர் சொன்னார், அத்த துபர்வா விசாரா அப்படின்னு சொன்னார். அன்வேஷனம் பண்ணி, அதாவது உபாசிக்க வேண்டியது தஹராகாசமா அந்த தஹராகாசத்துக்கு உள்ளே இருக்கும் வஸ்துவா அப்படின்னு ஒண்ணு. தஹராகாசம்தான் உபாசிக்கணும் அப்படின்னு தீர்மானமாச்சுன்னா அந்த தஹராகாசம் பூதாகாசமா பரமாத்மாவா அப்படின்னு 2 விதமான விசாரம். இதுல முதல் பூர்வபக்ஷம் வந்தது. முதல் பூர்வபக்ஷம் என்னன்னா, தஹராகாசத்துக்கு உள்ள என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் உபாசனம் பண்ண. ஏன்னா தஸ்மின் யதந்த ததன்வேஷ்டவ்யம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. தஹராகாசத்தை சொல்லிட்டு அதுக்குள்ள சில இதெல்லாம் சொல்லிட்டு அதைத்தான் உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்பதான் அந்த சிஷ்யாலாம் கேட்டாலாம், தஹராகாசமே ரொம்ப சின்னதா இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்க போறது அப்படின்னு கேட்டாலாம். அப்ப சொன்னா அப்படிலாம் நினைக்காதே, தஹராகாசத்துக்குள்ள உலகமே இருக்கு, எல்லா உலகமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த தியாவா பிருத்திவி போக்குவரத்து அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்க, அதுக்குள்ள இருக்கிற வஸ்துவை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி, அப்படி கிடையாது, தஹராகாசம் தான் இங்க உபாசிக்கணும். ஏன்னு கேட்டா, எதை உபாசிக்கணுமோ அதைத்தான் விசேஷமாக வர்ணனம் பண்ணும் ஸ்ருதி. இந்த இடத்துல இந்த ஆகாசத்தை பத்தி பெருசா வர்ணிச்சிருக்கே தவிர அதுக்குள்ள இருக்கிற வஸ்துவை பத்தி ஒன்னும் சொல்லல. ஒரு தடவை சொல்லியிருக்கே தவிர அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. அதை பத்தி ஆகாசத்தை பத்தி என்ன சொல்றது, யாவான் அயம் ஆகாஷா தாவானீஷோந்திர ஹிருதய ஆகாஷா உகே அஸ்மின் தியாவா பிருத்திவி அந்தரேவ சமாஹிதே உஹா அக்னிஷ்ட வாயுஷ்ட சூர்யா சந்திரமசா உகு அப்படின்னு சொல்லி இந்த ஆகாசத்துடைய மகிமையை பிரமாதமா வர்ணிச்சிருக்கு. அப்படி இருக்கிறச்ச இது ஆகாசத்தை விட்டுட்டு ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உபாசனம் பண்ணான்னு சொல்லுவான் அப்படின்னு கேள்வி. அது மாத்திரம் இல்லை, மேற்கொண்டு 2 இடத்துல ஒரே மாதிரியான ஒரு நிர்தேசம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆகாசத்தை ஜாவா பிருத்திவியாதி சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக இங்க வர்ணிச்சது இல்லையா, இதே மாதிரி மேல அஸ்மின் காமா சமாஹிதாக ஏஷ ஆத்மா அபகத பாப்மா அப்படின்னு மேல் கொண்டு வருது. அங்க அஸ்மின் காமா சமாஹிதாகங்கிற இடத்துல காம சப்தத்துக்கு ஆதாரமாக அதை வர்ணிக்கிறது. அதுதான் ஆத்மான்னு வேற ஆரம்பிச்சு மேல் கொண்டு போயிட்டு இருக்கு, அபகத பாப்மா அப்படின்னு சொல்றது. அப்ப இது 2ஐயும் பார்க்கும்போது இங்க ஆகாசம்னு எது சொல்லப்பட்டதோ அதேதான் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு தெரியுது. ஆகாசம் ஆத்மா 2ம் ஒரே அர்த்தத்துல இங்க வந்திருக்கு. ஆத்மா ஆகாசம்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். ஏன்னா இந்த ஆத்மாவை பிரம்மஸ்வரூபமாக இப்ப வர்ணிக்கணும். அப்ப பிரம்மஸ்வரூபத்துக்கு
ஆகாசம் அப்படிங்கிற சப்தத்தினாலேயே அநேக இடத்துல பிரயோகம் இருக்கு. ஆகையாலே ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான்னு சொல்றச்சு ஆகாசம்னு சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? அதனால சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஏஷஹா இதி ஆத்மா இதி ஏகவச்சன புல்லிங்க சப்தாபியாம். இங்க ஏஷஹா அப்படின்னு ஏகவச்சனம் இருக்கு, ஆத்மானும் ஏகவச்சனமா இருக்கு. ஏஷஹாங்கிறது புல்லிங்கம், ஆத்மாங்கிறதும் புல்லிங்கம். இந்த ரெண்டு சப்தத்தினால நமக்கு என்ன தெரியுதுன்னா, இத்த முன்னாடி ஏகவச்சனாந்தமான புல்லிங்க சப்தத்தினால சொல்லப்பட்டது ஆகாஷா அப்படின்னு இருக்கு. தஹரோஸ்மின் அந்தராகாஷா, அதுவும் அப்படி இருக்கும். அதைத்தான் சொல்றது. தத்ரூபேண உக்த ஆகாஷாபிதானஸ்ய நியாயத்வாச்சம். அதை விட்டுட்டு தியாவா பிருத்திவி எல்லாம் சொல்லணும்னா ஏஷஹான்னு எப்படி சொல்லலாம்? தியாவா பிருத்திவி லிங்கமும் சரியா இல்லை, வச்சனமும் சரியா இல்லை. அதனால இந்த ஆகாசத்துக்கு உள்ள இருக்கிறது உபாசியம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறது சரியில்லைன்னு சொன்னார். ஏவஞ்ச அப்ப என்னாச்சு? தஸ்மின் இத்தியஸ்ய வியவஹித புண்டரீகேண சம்பந்தா சன்னிஹித ஆகாச சம்பந்தா அப்ப எப்படி பண்ணா, எரிரம் அஸ்மின் பிரம்மபுரே, இந்த பிரம்மபுரங்கிற சரீரத்திலே தஹரம் புண்டரீகம் தேஷ்மா, சின்னதாக ஒரு புண்டரீகாக்காரமாக இருக்கு ஹிருதயங்கிற கிரகம். தஹரஹா அஸ்மின் அந்தர் ஆகாஷா, அந்த புண்டரீகத்துக்குள்ளதான் அந்த ஆகாசம்ங்கிறது இருந்துருக்கு. தஸ்மின் எதந்தகா அப்படிங்கிற தஸ்மின்னா ஆகாசத்துக்குள்ளே பார்த்து சொல்லக்கூடாது. இந்த தஹர புண்டரீகத்துல எது இருக்கோ அதைத்தான் அன்வேஷனம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படி அர்த்தம் பண்ணிவிட்டா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆகாசம் தானே இருக்குன்னு சொன்னோம். அப்படின்னா அந்த ஆகாசத்தை தான் உபாசிக்கணும் அப்படின்னு சித்தமாகும். ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உபாசிக்க வேண்டாம், ஆகாசத்தை உபாசிக்கணுங்கிற அர்த்தம் கிடைக்கும். எதாச்ச தஹராகாச ஏவ அன்வேஷ்டவியா, அப்ப ஆகாசம் தான் இங்க அன்வேஷனம் பண்ண வேண்டியது, அதுதான் உபாசிக்க வேண்டியதுன்னு சித்தமாயிடுமோ. அப்போ நமக்கு விசாரம், அந்த ஆகாசம் பூதாகாசமா இல்ல ஆத்மாவா அப்படின்னு விசாரம். ததா ச பூதாகாஷா அப்படின்னு பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான்? ஆகாசம்னு சொல்லிருக்கோம், அப்புறம் என்ன ஆகாசம்னா பூதாகாசம் தான் அப்படின்னு. தத்ர ஆகாச சப்தஸ்ய ரூಢத்வா, அது பூதாகாசம் தான் ஆகாச சப்தத்துக்கு அர்த்தம். இப்போ ஆகாசம்ங்கிறது பிரம்மத்தை சில இடத்துல சொல்லுவோம், சொல்லாதுன்னு நான் சொல்லல. ஆனால் அது ரூಢிய வச்சு சொல்லாது, அது முக்கியார்த்தம் இல்லை. ஆகாசத்துக்கு கவனமாக சொல்லும். ஆகாசவத் இருக்கிறதுனால ஆகாசம், சிம்ஹவத் இருக்கிறதுனால சிம்ஹம்னு சொல்ற மாதிரி ஆகாசம் போல அசங்கமாக வியாபகமாக இருக்கிறதுனாலே இந்த பிரம்மத்தை ஆகாசம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆகாஷ சப்தத்துக்கு பிரம்மமே அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. ஆகாசத்தால பூதாகாசம் எடுத்துக்கணும். பதில் இது இந்த இடத்துல சித்தாந்தி என்ன சொல்லுவான்னா, அப்படி இல்லை. ஒரு கேள்வி கேட்பான், இந்த ஆகாசம் பூதாகாசமாக இருக்குமானால் இந்த ஆகாசம் இத்தினுண்டா இருக்கே, அதுக்குள்ள என்னத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது குரு என்ன சொன்னார்? இந்த பாரு, வெளியில எவ்வளவு பெரிய ஆகாசம் இருக்கு. யாவான்வாயம் ஆகாஷா தாவான் ஏஷா அந்தரஹிருதய ஆகாஷா. இந்த ஆகாசம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசாக்கும் இந்த நான் இப்ப சொன்ன ஆகாசம். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசம் அவ்வளவு பெருசுங்க. அப்போ பூதாகாசத்துக்கே பூதாகாசத்தை உபமானமாக சொல்ல முடியுமா? அப்ப இது வேறையா இருக்க வேண்டாமா? வெளியில இருக்கிற ஆகாசம் பூதாகாசம், சந்தேகம் இல்லை. அப்போ உள்ளுக்குள்ள சொல்லப்பட்ட அந்த ஆகாசம் பூதாகாசமாக இருக்க முடியாது, அது ஆத்மாவாகத்தானே இருக்கணும்னு சந்தேகம் வரும். அதுக்கு பூர்வபக்ஷி பதில் சொல்றான், புண்டரீகாவச்சின்ன நசகா பாக்கியேன உபமானா. ஆகாசத்துக்கு ஆகாசம் உபமானமாகாது. ஏன்னு கேட்டா உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் பேதம் வேணும். சந்திரனை போல முகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர சந்திரனை போல சந்திரன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உபமான உபமேய பாவத்துக்கு உபமானம் வேறு உபமேயம் வேறுன்னு தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இந்த தஹராகாசமும் இதே ஆகாசம் தான், வெளியில சொன்ன உபமான ஆகாசமும் அதே ஆகாசம் தான் சொன்னா எப்படி உபமான உபமேய பாவம் வரும் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பேதம் தானப்பா வேணும் உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும், அதை நான் உபாதியை வச்சு பண்ணி கொடுத்துடுறேன். உபாதியை வச்சுன்னா தஹரம்னு அந்த ஹிருதய புண்டரீகம் சொன்னோமோ, ஹிருதய புண்டரீக அவச்சின்ன ஆகாசம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆகாசம்.
அதை பிறகு வெளியில இருக்கிற ஆகாசம்னு இன்னொரு ஆகாசம், ரெண்டு ஆகாசம் பண்ணியாச்சு. ஒரே ஆகாசத்துல ரெண்டு பண்ணியாச்சு. இப்ப தஹராகாசம்னு சொல்லி கட்டாவச்சின்ன ஆகாசம் மாறி இந்த தஹர புண்டரீகாவச்சின்ன ஆகாசத்தை எடுத்துக்க வேண்டியது. அந்த வெளியில இருக்கிற பறந்து பெரிய ஆகாசமா இருக்கே அது இன்னொரு ஆகாசம்னு சொல்ல வேண்டியது. மகாகாசம் கட்டாகாசம் மாறி. அப்ப இது ரெண்டுக்கும் பேதம் வந்தாச்சுன்னா மகாகாசத்தை உபமானமாகவும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புண்டரீகாவச்சின்ன ஆகாசத்தை உபமேயமாகவும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. புண்டரீகாவச்சின்ன நபசா பாஹ்யேன உபமானாத். அப்போ ஆகாச ஸ்வரூப அவிசேஷாச்ச ஹார்த நபசா ஜாவா பிருத்திவியாதி ஆசிரயத்துவோபசாராத். வேற ஒரு கேள்வி வரும். நீ இப்படி சொன்னேன்னா ஹிருதய புண்டரீக அவச்சின்னமான நப பிரதேசத்திலே சமஸ்த பிரபஞ்சமும் இருக்கிறதுக்கு வேண்டிய அவகாசம் இல்லையே, உபே அஸ்மின் தியாவா பிருத்திவி அந்தரேவ சமாஹித்தே, இதெல்லாம் இப்படி சொல்லுவேன்னு கேள்வி இல்லையா? தியாவா பிருத்திவியாதிகள்லாம் ஆகாசத்துல இருக்கு சொல்லலாம். ஆனா அந்த ஆகாசம் இந்த ஹிருதய புண்டரீகத்தினால பரிச்சின்னம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ள வர முடியாதே. கட்டாகாசத்துக்குள்ள இது எல்லாத்தையும் வைக்கணும்னா எப்படி வைக்க முடியும்? கட்டத்துக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசா தானே அது இருக்கும், அவச்சின்னமான ஆகாசம். இதுல எப்படி பிரபஞ்சம் பூரா இருக்குன்னு சொல்லலாம்னு கேட்பான். இதுக்கு பதில் சொல்லணும், அப்படி இல்லை. அதை சொல்லும் போது இந்த உபாதியை எடுத்து விட்டுடணும். ஸ்வரூப அவிசேஷா, ஆகாச ஸ்வரூப அவிசேஷா. எந்த ஆகாசம் வெளியில இருக்கோ அதே ஆகாசம் தானே புண்டரீகாவச்சின்னமாக உள்ள இருக்கு. அப்போ ஒரே ஆகாசம்னு வச்சுட்டு இந்த ஆகாசத்துலதான் ஜாவா பிருத்திவி உபே அஸ்மின் சமாஹிதே உபாவக்னிஷ்டவாவிஷ்ட எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போடலாம், தப்பு கிடையாது. அதனால இந்த ஆகாசத்துக்கு பூதாகாசம்னே அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். ஆனா இந்த பூர்வபக்ஷத்தை துச்சகான்னு சொல்லிட்டான். இந்த தப்பான பூர்வபக்ஷம் இது. ஏன்னா ஆகாசப்தம் பிரம்மத்தை சொல்லக்கூடியதுங்கிறது இதுக்கு முன்னாடியே நமக்கு அதிகரணங்கள்ல வந்தாச்சு, அதிகாரத்துல வந்தாச்சு ஆகாசத்தல்லிங்காத்துல. இருந்தாலும் இங்க ஒரு பூர்வபக்ஷம் இருக்கா சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஒரு பூர்வபக்ஷத்தை சொல்லி சித்தாந்தம் சொன்னா மனசுல நல்லா ஏறும், அதுக்காக சொல்றார். அதனால பூர்வபக்ஷம் இங்க ரொம்ப பிரபலமாக இல்லை. துச்சகா வாக்கசேஷகத பகுலிங்கேஷு ஆத்மஸ்ருதௌ சத்யாம் அஸ்யாசங்காயாக அனுஷ்டானா. இந்த பூர்வபக்ஷத்துல பலமே இல்லை. ஏன்னு கேட்டா முன்ன பின்ன பார்த்துதான் தீர்மானம் பண்ணணும். இந்த வாக்கிய சேஷம் பார்க்கணும், முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு பார்த்தா இங்க பரமாத்மாவை சொல்றதுக்கு உண்டான அத்தனை லிங்கங்கள்ல வேற இருக்கு. தஹர உத்தரே ஜஹான்னு சொல்லி மேல சொல்லி வரப்போற. ஆக இது பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இங்க இருக்கு. அது ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, ஏஷா ஆத்மான்னு வேற சொல்லி வச்சிருக்கு. அப்ப ஆத்மா அப்படிங்கிற சப்தம் வந்தாச்சுன்னா அப்புறம் அது எங்கேயாவது பூதாகாசமா இருக்க முடியுமாறு இதை பார்த்து ஆத்மான்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி ஒரு சங்கை வராதுதான். இருந்தாலும் துச்சமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பூர்வபக்ஷம் சொல்லி சித்தாந்தம் சொன்னா கேட்கிறவாளுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஆகாசஸ்தல்லிங்கா இத்தியாதவுச்ச ரூಢி தியாகஸ்ய ஆசிரிகத்வா. ஆகாசத்துல ரூಢின்னு பூர்வபக்ஷி சொல்றானே, ரூಢிதான். ஆனா ரூಢி இருக்குங்கிறதுக்காக அந்த அர்த்தம் தான் எடுத்துக்கணும்னு நியமம் இல்லையே. பல இடத்துல நாம ரூಢி அர்த்தத்தை விட்டுட்டு மற்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கிறோமே பிரயோகத்துல தாத்பரியத்தை அனுசரிச்சு. அதனால தாத்பரியம் தீர்மானம் பண்ணினா அதை அனுசரிச்சு சப்தத்துடைய விருத்தியை நாம வச்சுக்கணும். வெறும் ரூಢின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வச்சுக்க முடியாது. அதனாலதான் ஆகாச ஸ்தல்லிங்காத் அப்படிங்கிற அதிகரணத்துல ஆகாச இதிகோவாச்சன்னு சொல்லும் போது அந்த ஆகாசத்துக்கு பரமாத்மான அர்த்தம் பண்ணிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ததாஹி நீ இன்னொன்னு சொன்னியே, தேன தஸ்யோபமேயத்துவம் ராம ராவண யுத்தவத் அகத்யா பேதமாரோக்கிய கதௌ சத்யாம் ந யுஜ்யதே. இந்த பூர்வபக்ஷா துச்சகான்னு சொல்லி சித்தாந்தத்தை ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பூர்வபக்ஷம் சரியில்லைப்பா, நான் அதனால சித்தாந்தமே சொல்லிவிடுறேன். இந்த இடத்துல பூர்வபக்ஷம் சொல்லும் போது அந்த உபாதியை கொண்டு பேதம் சொல்லி உபாத்தியவச்சின்னமான ஆகாசம் அனவச்சின்னமான வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் ரெண்டுக்கும் யாவான்வாயம் ஆகாஷா தாவானேஷோந்தர ஹிருதய ஆகாஷா அப்படின்னு உபமானோபவேய பாவம் சொல்லிட்டு வந்தார். வேற ஒரு தினசா கூட ஒருத்தர் சொல்லியிருக்கார் பூர்வபக்ஷம். அவர் என்ன சொல்லிட்டார்,
உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் பேதம் இருந்தா தான் அந்த உபமான உபமேய பாவம்ங்கிறது சில இடத்துல இல்லை. எங்கேன்னு கேட்டார். ராமாயணத்துல ராமருக்கும் ராவணனுக்கும் கடைசியில ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் ரொம்ப பயங்கரமா நடந்துதான். அந்த யுத்தத்தை வர்ணிக்கும் போது வால்மீகி என்ன சொல்றாருன்னா, ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா. அந்த சம்பூர்ணமான ஸ்லோகம் என்னன்னா, சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு. ககனம் ககனாகாரம் சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவன். ககனம் ககனாகாரம் அப்படின்னா ககனத்தை போல இருக்கிறது, வேற ஒண்ணுமே சொல்ல முடியாதான். ககனத்துக்கு ககனம் தான் உபமானமா சொல்ல முடியும், ககனத்துக்கு இன்னொரு உபமானம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த சமுத்திரம் இருக்கே, இந்த சமுத்திரத்துக்கு உபமானமாக இன்னொன்னு சொல்றதுக்கு இல்லையே, சமுத்திரத்துக்கு சமுத்திரத்தைத்தான் உபமானமாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். சமுத்திரஹா சாகரோபமஹா. அதே மாதிரி இந்த ராமராவண யுத்தம் நடக்கிறதே, இதுக்கு உபமானமா இன்னொரு யுத்தத்தை கொடுக்க முடியாது, ஏன்னா இது நிருபமாக இருக்கு, இந்த யுத்தத்துக்கு இதுதான் உபமானம் அப்படின்னு சொல்லுது. ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் யுத்தம் இவ வர்த்ததே அப்படின்னு இதுக்கு இன்னொன்னு ஈடு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க. இங்க வாக்கியத்துல பார்த்தால் ராமராவணையோர் யுத்தம் இவ ராமராவணையோர் யுத்தம் சொன்னாரோ இல்லையோ, அப்படின்னா என்ன ரெண்டு ராமராவண யுத்தம் இருக்கா? ஒரே ராமராவண யுத்தம் தான் இது. அதுல எப்படி உபமான உபமேய பாவம் சொன்னார்? அந்த மாதிரி இங்க வச்சுக்கலாமேன்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றச்சே அவர் என்ன சொல்லிருக்கா, இது உபமான உபமேய பாவமே கிடையாது, இது வேற அலங்காரம், இது உபமாலங்காரம் இல்லை. உபமாலங்காரம்னு சொன்னா அப்போ உபமானம் உபமேயம் ரெண்டு தனியா இருந்தா தான் முடியும். இதுக்கு அனன்வயாலங்காரம் அப்படின்னு கேட்டு இது சொல்றதுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துக்கு உபமானமாக சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, இது அனுபவமாக இருக்கு, அவ்வளவு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. அந்த மாதிரி இந்த ஒரே ஆகாசத்துல ஆகாசம் போல ஆகாசம் இருக்கு, இந்த வெளி ஆகாசத்தை சாமிச்சு அது போல இந்த ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு அனன்வயாலங்காரமாக இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷத்துல சொல்லியிருக்கா. அது சொல்றா, இதெல்லாம் எப்போ சொல்லலாம்னு சொன்னா, அகத்தியா பேதமாரோப்பிய கதௌ சத்தியாம் நைத்தியதே. இந்த மாதிரி ராமராவணையோர் யுத்தம்லாம் சொல்றது அவ்வளவு வசதியா இருக்குன்னு இதை சொல்றதாக இருக்கு, வேற கதி இல்லைன்னா சொல்லணும். ஆனா இந்த பூதாகாசத்துக்கும் இந்த ஆகாசத்துக்கும் பரமாத்மாவுக்கும் சொல்றச்சே அந்த மாதிரி அபேதம் வச்சது இந்த வாக்கியம் பிரவர்த்திக்கல. இங்க ஹிருதயத்துல உள்ள ஆகாசம்னு சொல்லப்பட்டது ஆத்மானு வச்சிருந்தால் அதுக்கு உபமானமாக பாக்கியாகாசத்தை வெளியில இருக்கக்கூடிய பூதாகாசத்தை வச்சிருந்தோமானால் அழகா வாக்கியத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு போடலாம். ஆக நன்னாவே வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு கதி இருக்கும்போது இந்த அனன்வயாலங்காரம்னு ஒண்ணு சொல்லி அல்லது ஒரு உபாதி வச்சு பேதத்தை பரிகல்பனம் பண்ணி உபமானோபமேய பாவம் சொல்றது அப்படிங்கறதுலாம் இருக்கே, இதெல்லாம் நயுஜ்யதே, இதெல்லாம் உச்சிதம் இல்லை. ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா இத்தியத்ரஹி ஏகஸ்மின்னபி யுத்தே அகத்யா பேதம் பரிகல்பிய உபமேயத்துவ சித்தியர்த்தம் ஏவம் விபதிஷ்யதே. அந்த இப்ப சொன்ன உதாரணத்திலே ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவங்கிற ஒரே யுத்தத்திலே உபமானோபமேய பாவத்தை பேத கல்பனம் பண்ணி அப்புறம் அதே மாதிரின்னு சொல்லணும். ஆனா இஹ அஸ்தி து இஹ ஜஹராகாசஸ்ய நபசுவன்யத்வாத் உபமோக்தேர்கதி. ஏன் இந்த மாதிரி சிரமப்படணும்? இங்க ஜஹராகாசத்தை பரமாத்மான்னு சொல்லிட்டாக்க பூதாகாசத்தை அதுக்கு உபமானமா சொல்லலாமே, தனியாக பேதம் சித்தமாவே இருக்கே. அப்போ இந்த உபமான உபமேய பாவம் சொன்னபடி நிர்வாகம் பண்ணிவிடலாமே. ஏன்? அதனால இன்னொரு கதி நல்ல கதி இருக்கும்போது நல்ல வழி இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அர்த்தம் சொல்றது சரியில்லை. ததா ஏஷ ஆத்மா பகதபாத்மா விஜரோ விமிருத்யு இத்தியாதி திரஷ்டவியம். இந்த ஆத்மான்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாக்கு அபகதபாத்மா விஜரோ விமிருத்யுன்னு சொல்லி 8 விசேஷங்கள் கொடுத்துருக்கு. அபகதபாத்மா பாப சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு, பாபம்னு சொல்லி புண்ணியமும் சேர்ந்ததுங்க. புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு ஆகாசத்தை பார்த்தா சொல்லணும்.
எங்க பிரசக்தி வருமோ அங்கதானே அதை விசேஷித்து சொல்ல வேண்டி இருக்கும். ஆகாசத்துக்கு எங்க புண்ணியபாப பிரசக்தி? அதனால ஆத்மாவுக்கு தான் புண்ணியபாப பிரசக்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது அது இல்லே இந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த விசேஷனம். விஜரகா விவருத்திஹு, இதுக்கு ஜராங்கிற சரீர தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்றது. எதுக்கு சொல்லணும்? எங்க பிரசக்தி இருக்குமோ அங்கதான் வரும். ஆகாசத்துக்கு ஜரா வந்தது மரணம் வந்ததுன்னு யாருக்கு இந்த மாதிரி பிரதீதி வருது? பிராந்தி கூட கிடையாது. ஆத்மாவுக்கு ஜரா வந்திருக்கு மரணம் வந்திருக்குங்கிற பிரதீதி லோகத்துல இருக்கு. ஆக அந்த பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு விஜரகா விவருத்திஹுன்னு சொல்றது நியாயமா இருக்கும். தஸ்மாத் இந்த பூர்வபக்ஷம் சுமார் தான். ஜீவபூர்வ பக்ஷா ஏவ அத்திர திருடா. இந்த பூர்வபக்ஷம் இதா இருக்கு, துர்பலமா இருக்கு, ஏதோ சும்மா சொல்லி வச்சிருக்கு. ஆனா ஜீவபூர்வ பட்சத்தை இங்க திருடமா பண்ணலாம். இந்த அதிகரணம் ரொம்ப பெரிய அதிகரணம். இந்த அதிகரணத்துல முதல்ல சில சூத்திரங்கள் ஆகாசத்தை பரமாத்மா இல்லே, அந்த இடத்துல ஆகாசம் சொல்லப்பட்டது பரமாத்மா இல்லேங்கிற பூர்வபக்ஷத்தை கண்டிக்கிறதுக்காக வந்தது. பரமாத்மா தான் சொல்றது. அதுக்கப்புறம் உத்தராட்சே ஆவிர்பூத ஸ்வரூபஸ்துன்னு ஆரம்பிச்சு இன்னும் ஒரு சில 3-4 சூத்திரங்கள் அது என்ன பண்றதுன்னு சொன்னா, இந்த ஆகாசத்தை ஜீவாத்மான்னு சொல்லலாம், பூதாகாசம் வேண்டாம், ஆனா ஜீவாத்மான்னு சொல்லலாம். அதுக்கு எல்லா யோக்கியத்தையும் வரும் இருக்கு, எல்லா விசேஷனமும் அதுல சங்கத்தமாகும்னு சொல்லி பூர்வபக்ஷம் சொல்லி என்ன சமாதானம் சொல்றாருன்னு சொன்னா, ஜீவாத்மா அப்படின்னு சொன்னா எந்த ஜீவாத்மாவுக்கு இந்த அபகத பாப்பத்வாதிகள் எல்லாம் வரும்? சம்சாரியாக இருக்கிறச்சியா வரும்? சம்சாரியா இருக்கிறதுதான் அவன் தான் எல்லாம் பாகம் வைப்பான், எல்லாமே இருக்கே. அப்ப அபகத பாப்மான அவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை சொல்லும். உண்மையான ஸ்வரூபத்தை சொன்னா அது பரமாத்மா தான். உத்தராச்சேத் ஆவிர்பூதஸ்வரூபஸ்து அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டா. அப்ப ஜீவன் தனியா சொல்றதுக்கு இல்லை, அந்த பரமாத்மாவே தான் இந்த ஜீவாத்மா. அதனால அந்த ஜீவாத்மாவை வச்சிருந்து பேசினா பரமாத்மாங்கிற பட்சத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது, அதுதான் சித்தாந்தம் முடிச்சிருக்கா. அப்ப அந்த விதத்துல இந்த ஜீவபூர்வ பட்சத்தை நல்ல பூர்வபக்ஷம் திருடமான பூர்வபக்ஷமா வச்சுக்க வேண்டியது. இப்போ பூர்வாதிகரணத்தோடு ஒரு சங்கதி சொல்றார். பூர்வத்திர ஈக்ஷதி தியாயதி கர்மணோ பரபுருஷ விஷயத்வேன பிரத்யபிஜான ஐக்கிய சதி தியாயதி கர்ம பரம் பிரம்மே தியுக்தம். பிரசோபனிஷத்துல பரம்புருஷம் அபித்தியாயித அப்படின்னு வாக்கியம். அவன் தியானம் பண்றச்ச பரபுருஷனை தியானம் பண்றானா. அப்புறம் இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போய் பராத்காரம் புருஷயம் புருஷ வீக்ஷதை, அங்கேயும் பரம் புருஷம்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் விசேஷம் சேர்ந்திருக்கு, ஆனா பரம்புருஷம் இருக்கு. பரம்புருஷம் ஈக்ஷதே பரம்புருஷம் தியாயதி. 2 இடத்துலயும் பரம்புருஷம் அப்படின்னு இருக்கிறதுனாலே பரமாத்மா தான் அங்க ஈக்ஷணத்துக்கு கர்மா, பரமாத்மாவே தான் அந்த தியானத்துக்கும் கர்மகாரகம் விஷயமாக இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். ஆனால் அது மேல ஆக்ஷேபம். அது அயுக்தம். ஏபி தஹரவாக்கிய உபக்ரமோக்த ஜீவஸ்ய வாக்கியசேஷே ச உத்தம புருஷா இது உத்தம புருஷ சப்தாபிதானாத் தத்வத் பரபுருஷ சப்தஸ்யாபி அப்ரம்ம விஷயத்துவ சம்பவாத். அந்த இப்ப என்ன சங்கைன்னு கேட்டா, பரபுருஷான்னு சொல்லிருக்கேங்கிறதுக்காக அதை பரமாத்மான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜீவாத்மாவாக கூட இருக்கலாம். அது ஏன்னு கேட்டா இந்த தஹர வித்தியில வாக்கியசேஷத்துல என்ன பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபிஷ்பத்தியதே உத்தம புருஷான்னு சொல்லியிருக்கு. உத்தம புருஷான்னு சொன்னா என்ன, பரப்புருஷான்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுதானே. பரகாங்கிறதுக்கு ஒரு சிரேஷ்டன் அர்த்தம், உத்தமனாலும் அதேதான் அர்த்தம். ஆக உத்தம புருஷா அப்படின்னு சொல்லி ஜீவாத்மாவையே சொல்லி இருக்கு. அப்ப பரப்புருஷானும் அந்த ஜீவாத்மாவை சொல்றதுல தப்பு இல்லை. அதனால பரப்புருஷான்னு சொல்லியிருக்கேங்கிறதுக்காக அது பரமாத்மாவாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நிர்ணயம் பண்ணினது தப்பு. பூர்வாதிகரணத்து மேல ஆக்ஷேபம் வரலாம். அந்த ஆக்ஷேபத்தை நிராகரணம் பண்றது இந்த அதிகரணம் இல்லே. இந்த புருஷா சொல்லும் போது அந்த ஜீவனாக இல்லை, பரமாத்மாவாக இருக்கான். அந்த ரூபத்துல அவன் உத்தம புருஷான்னு சொல்லியிருக்கு சொல்ல போறோம். ததயுக்தம் தஹரவாக்கியோபக்ரமோக்த ஜீவஸ்ய வாக்கியசேஷே உத்தம புருஷா இது உத்தம புருஷ சப்தாபிதானா தத்வத் பரபுருஷ சப்தஸ்யாபி அப்ரம்ம விஷயத்துவ சம்பவாத். பரபுருஷங்கிறது ஜீவனை சொல்றதாக இருக்கலாமே. இத்தியாசங்கா அபாகரணாத்து சங்கதி, ஆக்ஷேப சங்கதி கிடைச்சிருச்சு. தத்ர இப்ப
இந்த பூர்வபக்ஷம் இருக்கே ஜீவ பூர்வபக்ஷம், அதுல இப்போ அத கொண்டு வரார். தத்ர ஆதேயத்வாத் விசேஷாச்ச புரம் ஜீவஸ்ய யுஜ்யதே தேஹः தம் பிரம்மணோ யுக்தம் ஹேதுத்வய வியோகதः. இந்த பிரம்மபுரம் அப்படின்னு சொல்றது இந்த சரீரத்தை தான் தீர்மானம். பிரம்மத்துக்கு புறமாக இருக்கலாமா, ஜீவனுக்கு புறமாக ஆக முடியுமா, எது உச்சிதம் அப்படின்னு பாரு. எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டா, ஜீவன் அவனுக்கு ஷாரீரம்னு ஒரு பேர் இருக்கு. ஷரீரே பவஹா ஷாரீரகான்னு அர்த்தம். சரீரத்துல இருப்பவன். அப்ப என்னாச்சு, ஜீவன் சரீரத்துல இருப்பவனாக இருக்கிறதுனாலே இந்த சரீரத்தை ஜீவனுக்கு புறமாக சொல்றது உச்சிதமானது. ஆதேயத்வாத். இன்னொன்னு விசேஷாச்ச. ஆதேயத்வாத் விசேஷ. பரமாத்மாவை எடுத்துட்டோம்னா இந்த பரமாத்மா ஒரு பரமாத்மா தான். ஜீவாத்மான்னு சொன்னா ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியா ஜீவாத்மா இருக்கான். யார எடுத்துட்டாலும் அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த சரீரங்கிறது புறம் அப்படின்னு அழகா சொல்லலாம். ஆனா பரமாத்மாவை எடுத்துட்டோம்னா அந்த ஒரே பரமாத்மா தன சரீரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கார். அப்ப என்னாச்சு, விசேஷ சம்பந்தம் இல்லை. பரமாத்மாவுக்கு எல்லாம் பொதுவா இருக்கு. பரமாத்மாவுக்கு சரீரத்தோடு ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொன்னா இது அசாதாரணமா இல்லை. சரீரத்தோடு சம்பந்தம் அப்படி இருக்குன்னு சொன்னாலே, ஜீவனுக்குன்னு சொன்னா ஒரு ஜீவனுக்கு ஒரு சரீரத்தோட சம்பந்தம் அப்படின்னு தனித்தனியா விசேஷ சம்பந்தம் இருக்கு. ஆனா பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை. அது சரீரத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கு, மற்ற பதார்த்தங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் சர்வஜகத்தும் காரணமா இருக்கிறதுனால பொதுவான சம்பந்தம் கொண்டதாக இருக்கு. அதனால விசேஷ சம்பந்தத்தை தான் எடுத்துக்கணும். விசேஷாச்ச புறம் ஜீவஸ்ய யுஜ்யதே. அதனால பிரம்மபுரம்னு தேகா ஜீவஸ்ய புறம் யுஜ்யதே. இந்த தேகமானது ஜீவாத்மாவுக்கு புறம் அப்படின்னு சொன்னா நன்னா இருக்கும். ந பிரம்மணோ யுக்தம். பிரம்மணஹா புறம்னு இந்த தேகத்தை சொல்றது நன்னா இல்லை, சரியில்லை. ஏன், ஹேதுத்வய வியோகதஹ. முதல்ல இந்த சரீரத்துல இருக்கிறது ஜீவன் தான், பிரம்மம் இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு, பிரம்மத்துக்கு சரீரத்தோட தான் விசேஷ சம்பந்தம் சொல்ல முடியுமா? அது சர்வ ஜகத்துக்கும் காரணமா இருக்கே, எல்லா பதார்த்தத்தோடும் சம்பந்தம் இருக்கு. சரீரத்தை விசேஷமா சொல்லி ஒன்னும் லாபம் இல்லை. அதனால பிரம்மத்தை எடுத்துட்டா சரியாக இல்லை. ஜீவஸ்ய பரிச்சின்னத்வேன பிரம்மபுரே இது சப்தமே நிர்திஷ்ட ஆதாரம் பிரதி ஆதேயத்வாத். போகாயத்தனேன போக்திரு விசேஷ சம்பந்தாச்ச. ஜீவஸ்ய பிரம்மணः புரம் இது சமாசாந்தரவர்த்தி ஷஷ்டிப்த சம்பந்தோபபத்தே தஸ்யைவ ஷரீரம் புரம் யுஜ்யதே ந பிரம்மணः. தஸ்ய சர்வகதத்வேன அநாதேயத்வாத் ஷரீரேண விசேஷ சம்பந்தா பாவாச்ச காரணத்வேன சம்பந்தஸ்ய சர்வ விகார சாதாரண்யாத். ஜீவன்றது ஒரு பரிச்சின்னம். ஏன்னா உபாதியோட சேர்ந்து இருக்கிறதுனால உபாதி இருக்கிற இடத்துலதான் இருப்பான். பிரம்மம் போல அபரிச்சின்னம் இல்லை. அதனால அவன் எங்க இருக்கான்னு கேட்டா பிரம்மபுரத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். சப்தமி நிர்தேசம் சரியா இருக்கும். பிரம்மபுரங்கிறது அவனுக்கு ஆதாரம். அவன் அந்த பிரம்மபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆதேயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பிரம்மபுரம்னு சொல்லப்பட்ட இந்த சரீரத்தோடு ஜீவனுக்கு விசேஷ சம்பந்தம் உண்டு. ஏன்னா போகம் இந்த சரீரத்தை வச்சுதான், இந்த சரீரத்துக்குள்ளதான் அவனுக்கு கர்மபல போகம் ஏற்படுறது. அதனால அவன் போக்தாவாக, ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு ஜீவன் தனித்தனியாக போக்தான். அத மாறி ஏறி வராது. இந்த சரீரத்துல இந்த ஜீவன் போக்தானா அந்த ஜீவன் தான் அந்த சரீரத்துல இன்னொரு ஜீவன் உண்டு, அதுல போக்தாவாக முடியாது. அதனால போக்து விசேஷ சம்பந்தம் இருக்கு. அதனால ஜீவன் எடுத்துட்டா பிரம்மணபுரம் பிரம்மபுரம் அப்படிங்கிற இந்த சப்தார்த்தம் அழகா ஒட்டுறது. பிரம்ம சப்தத்தால ஜீவனை வாங்கி விட வேண்டியது. என்ன பண்ணணும், பிரம்மான்னு சொல்லி ஜீவன் எடுத்துட்டோம்னா அந்த ஜீவனுடைய புறமான இந்த சரீரம் பிரம்மணபுரம் பிரம்மபுரம் அழகா சொல்லலாம். சம்பந்தம். பிரம்மத்தை எடுத்துட்டோம்னா தஸ்ய சர்வகதத்வேன அநாதேயத்வா. பிரம்மம் எங்கேயாவது இருக்கா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டானா ஆதாரம் கிடையாது. இதுல இருக்கு அதுல இருக்குன்னு சொல்லலாம். ஜீவன் இதுல இருக்கு, சரீரத்துல இருக்கு. ஆனா பிரம்ம சரீரத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஆதாரமே கிடையாது. இன்னும் சரீரத்தோடு என்ன சம்பந்தம்? கடபட்டாதிகளுக்கும் அது காரணமா இருக்கு, உலகத்துக்கே காரணமா இருக்கிறது. சரீரத்தோட விசேஷ சம்பந்தம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. விசேஷ சம்பந்தா பாவாச்ச
காரணம் அப்படின்னு சொன்னா காரணத்துவேன சம்பந்தத்தை சர்வ விகார சாதாரண்யா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தத்துக்கும் அது காரணமா இருக்கிறதுனாலே அது விசேஷமா சரீரத்தோடு சொல்றதுக்கு இல்லை. அசாதாரண நிமித்தாகி விபதேசா பவந்தி. நாம ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம்னு சொன்னா அதான் சம்பந்தி, ஒரு சம்பந்தத்தை கொண்டு நம்ம பிரயோகம் பண்றோம்னு சொன்னா அந்த சம்பந்தம் அசாதாரண சம்பந்தமாக இருக்கணுமா, இல்லாட்டா சொல்ல முடியாது. புத்திரன் அப்படின்னு சொல்றோம், தசரதனுடைய புத்திரன் அப்படின்னு சொன்னால் ராமரை நம்ம புரிஞ்சுக்கிறோம், தசரத புத்திரஹா அப்படின்னு. ஏன் தசரத புத்திரஹா அப்படின்னு சொன்னால் ராமரை புரிஞ்சுக்கிற மாதிரி ஏன் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க கூடாது? ஏன் கிருஷ்ணரோட தசரதருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோமா? இல்லையே, ஏதாவது சம்பந்தம் கொண்டு வந்து வரலாமே. ஏன்னு கேட்டா இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டுமே பகவானுடைய அவதாரம். அப்போ ராமருக்கு அவர் பிதாவாக இருந்தால் ததபின்னமாக கிருஷ்ணருக்கு பிதான்னு நான் சொல்ல வரல. ஆனா எந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்காரோ அதே மகாவிஷ்ணுடைய ராமாவதாரத்துக்கு தசரதர் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலே கிருஷ்ணரையும் தசரதரோட சம்பந்தப்பட்டவர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த சம்பந்தத்தை வச்சுட்டு புத்திரன்னு சொல்ல முடியாது. புத்திரன்னு சொல்லணும்னா பிதா புத்திர பாவம்னு ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்தை வச்சுதான் சொல்லணும். தசரதரோட சம்பந்தம்ங்கிறது எட்டிஞ்சு சம்பந்தம், பரம்பரா சம்பந்தம் சொன்னா எதுல வேணாலும் சம்பந்தம் வந்துவிடும். அதை வச்சுன்னு நம்ம சம்பந்தின்னு சொல்லிக்கிற வழக்கம் கிடையாது. அதனால அசாதாரணமா இதுக்கு மாத்திரம் வரக்கூடிய சம்பந்தமா சொல்றதுக்கு பிதாபுத்திர பாவம்ங்கிற சம்பந்தத்தை வச்சுதான் அங்க புத்திரன்னு சொல்லணும். அப்படி சொன்னா கிருஷ்ணருக்கு அது வராது, ராமருக்கு தான் வரும்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் அசாதாரண நிமித்தாகி விபதேசா பவந்தி. சம்பந்தம் எந்த ஒரு சம்பந்தத்தை நிமித்தமாக வச்சு சப்தத்தை பிரயோகம் பண்றோமோ அது அசாதாரண சம்பந்தமாக இருந்தாகும். தத்யதா கிருதி ஜல பவன பீஜாதி சமவசான ஜன்மாபி அங்குரஹ சாலி பீஜேன விபதிஷ்யதே சாலி அங்குரஹா இது. ஒரு சாலின்னு சொன்னாக்க நெல்லுன்னு போடுவோம். இந்த நெல்லை விதைக்க போடுறான், அதுல இருந்து அங்குரம் முளை வருது. இப்ப இந்த அங்குரத்தை சாலியங்குரஹா விரீஷியங்குரஹா அப்படின்னு சொல்லுவார். என்னத்தினால? ஏன்னா விரீஹி பீஜத்திலிருந்து வந்திருக்கு. இது வரத்துக்கு விரீஹி பீஜம் மாத்திரம் காரணம் இல்லையே, அதுல மண்ணும் தானே காரணம், ஜலம் வேணுமே, ஜலமும் காரணம் தானே. பிருத்திவி என்ன பஞ்சபூதங்களும் தேவைப்படுறது. பிருத்திவி ஜல பவன வாயு வேண்டாமா? வாயு இல்லாம முளைக்குமா? தேஜஸ் வேண்டாமா? எல்லாமே தான் வேணும். அப்படி இருக்கிறது இத்தனை காரணங்கள் வரைச்ச உண்டான அங்குரத்தை ஏன் பீஜத்தினுடைய பெயரை வச்சு சொல்லணும்? கிருத்தியங்குரம் அப்படின்னு சொல்லப்படாதா, இல்ல ஜலாங்குரம் சொல்லப்படாதா அப்படின்னு கேட்டா அது எல்லாத்துக்கும் பொது. எந்த பீஜமா இருந்தாலும் இந்த கிருதி ஜலம் பவனம் தேஜஸ் இதெல்லாம் இருந்தா தான் முளைக்க முடியும். ஆனா இந்த அங்குரம் வரத்துக்கு இந்த பீஜம் தான் காரணங்கிறது அசாதாரணமான சம்பந்தம். அதனால அசாதாரண சம்பந்தத்தை வச்சுதான் பேரு வரும். அதனாலதான் சால்யங்குரை திவ்ய பதிஷ்யதே நக்ஷித்யாதிபி கிருத்தியங்குரஹா அப்படின்னு சொல்ல மாட்டாலே. தேஷாம் காரியாந்தரேஸ்வரத்து சாதாரணத்தை. ஏன்னா அது எல்லா அங்குரத்துக்கும் கிருதி பவன ஜலம் எல்லாம் காரணமா இருக்கு, பொதுவான காரணமா இருக்கு, அதை வச்சு சொல்ல மாட்டான். அதே போல இங்கேயும் இந்த சரீரத்தோடு ஜீவனுக்கு அசாதாரணமான சம்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே பிரம்மபுரம் அப்படின்னு சொல்லி ஜீவன பிரம்மசப்தத்தினால வாங்கிட்டு சொல்றதுதான் உச்சிதமாக இருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷம். இன்னும் ஒரே ஒரு சங்கை நனும் ஜீவஸ்வாமிகேபி புரே புண்டரீக வேஷ்மணி ஆகாச சப்தம் பிரம்ம வர்த்ததாம் யதா வத்சராஜஸ்ய புரே உஜ்ஜயின்யாம் தைத்ரஹ ஸ்வகிருஹே வர்த்ததே. இப்ப பிரம்மபுரம்னு தானே சொல்லிருக்கு, ஜீவனுடைய புறமாவே இருந்துட்டு போறேன். ஆனா அந்த புறத்துல இருக்கக்கூடிய கிரகத்துல பிரம்மம் வாசம் பண்றதுக்கு என்ன தப்பு? ஒரு ராஜா வத்சராஜன்னு பேரு, அவன் யாஜ்யம் பண்ணிட்டு அவனுடைய புறம் உஜ்ஜயினி, அந்த உஜ்ஜயினியில அவன் ஒருத்தம் தான் இருக்கணுமா? அந்த ஒரு கிரகத்துல தேவதத்தா இருக்கப்படாதா? இருக்கலாமே. அதே மாதிரி புறம் என்னமோ அவனுடைய புறம் தான். ஆனா அங்க அந்த ஒரு வீட்டுல இருக்கக்கூடியது தேவதத்தன்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல பிரம்மபுரம்னு சொல்லி ஜீவனுடைய புறமான இந்த சரீரத்தை எடுத்துங்கோ. ஆனா இந்த சரீரத்துல உள்ள கிரகம் தேவதத்துடைய பிரம்மத்துடைய கிரகமாக இருந்து விட்டு போட்டோம், அதுல பிரம்மம் இருக்கலாமே. அப்ப தஹரோஸ்தனந்தராகாஷான்னு சொல்லி பிரம்மத்தை வாங்கி விடலாமேன்னு கேட்பான். அதுக்கு பதில் சொல்றார், நைத்தது வேஷ்மனஹா அனிர்திஷ்டாதேய விசேஷஸ்ய ஆதேயாகாங்காயாம்
பிரம்மபுர சப்த சந்நிஹித புரஸ்வாமினா ஜீவஸ்ய ஆதேயத்வேன சம்பந்தா. இங்க என்ன இருக்குன்னு சொல்லாம விட்டுருக்கு. தஹரம் புண்டரீகம் வேஷ்மா, இந்த வேஷ்மா இருக்கு, ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர இது யாருடைய கிரகம்னு நேர சொல்ல. ஆனா யாருடைய கிரகம்னு சொன்னாதான் நமக்கு புரியும். ஆனா புறத்தை சொல்லும் போது ஜீவனுடைய புறம் அப்படின்னு நீ சொல்லிட்டேயானால் அப்ப ஜீவனுடைய கிரகம்னு தான் தேவதத்த கிரகம்னு சொல்லாத வரியந்தம் இது அவனுடைய கிரகம் தான் அந்த புறத்துல அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஏன்னா அதுதான் சன்னிகிதமா இருக்கு. வேஷ்மனஹா அனிர்திஷ்டாதேய விசேஷஸ்ய ஆதேயா காங்காயாம். அதுல என்ன இருக்கு, யாருடைய பொறுமை சொல்லாம இருக்கும்போது யாருடையது, அதுல இருக்கிறது யாரு அந்த வேஷ்மால கிரகத்துல அப்படின்னு ஆகாங்ஷை வரும்போது பிரம்மபுரம்னு பேர் இருக்கிறதுனால பிரம்மன் தான் அப்படிங்கிறதுதான் நமக்கு புத்தியில முதல்ல வருது. பிரம்மசப்தஸ்தி ரூஹிம் பரித்தியஜ்ய தேகாதி பிரம்மகத்வ யோகாத்வா சைத்தன்ய குண யோகாத்வா ஜீவேபி பிரவருத்தத்வாதி பிராப்தே. அது சரி, பிரம்மம் புறம்னு சொல்லிட்டு பிரம்மன் எப்படி ஜீவனை சொல்ல முடியும்னா பிரம்மசப்தத்தை யோகமா வச்சுங்கோ. பிரம்மயதி இதி பிரம்ம அப்படின்னா என்னது, வர்தயத்தின்னு அர்த்தமா. இந்த தேகாதிகளை தேகத்தை அது உள்ள ஜீவன் இருந்தாதான் அது விருத்தி அடையும், பரிணாமத்தடையும், எல்லாம் பண்ணும். ஆக இந்த தேகத்தை வளர வைக்கிறதுனாலே அந்த ஜீவாத்மாவுக்கு பிரம்மன் பேரு அப்படி வச்சுக்கலாம். அல்லது பிரம்மம் எப்படி சைத்தன்யமோ அந்த தெரிய மாதிரி ஜீவனும் சைத்தன்ய சுரூபமா இருக்கு, அதனால இதையும் பிரம்மம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக தஹரோஸ்பின் அந்தராகாசான்னு சொல்லப்பட்ட இந்த ஆகாசம் ஜீவனாத்மாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பூர்வபக்ஷம் அபிஹீயத்தேன்னு ஆரம்பிச்சு இதுக்கு கண்டனம் சித்தாந்தம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.